மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் விலகியிருக்கிறார். அவருக்கும் சீமானுக்குமான உரசல் நீர்பூத்த நெருப்பாகவே இருந்தது சமீப காலமாகவே. விரைவில் காளியம்மாள் விலகிவிடுவார், வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றெல்லாம் பரபரப்பு செய்திகள் வெளியானது. அதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர் என்ற பெயரில் அவர் பங்கேற்றதுதான். அதை மேலும் கொதிநிலைக்கு கொண்டு சென்றார் சீமான். சமூக செயற்பாட்டாளராக இருந்த தங்கச்சி காளியம்மாளை அரசியலுக்கு கொண்டு வந்ததே நான் தான் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் கட்சியை விட்டு செல்வது அவரவர் விருப்பம், காளியம்மாளுக்கும் எவ்வித முடிவெடுக்கும் உரிமை உண்டு என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகியிருக்கிறார். அதற்கு தன்னிலை விளக்கம் கொடுத்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது. பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன். நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான், அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும் தான். அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை. கடந்த 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன். என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய, பயணித்த, களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும், உண்மையான உழைப்பாளர்களுக்கும், உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள்தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம். எனக்கும் தான் காலத்தின் வழி நடத்தல். என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம், நாம் தமிழர் என்று கூறி அந்த அறிக்கையை முடித்திருக்கிறார். சரி, இந்த முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம்? கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் காளியம்மாளை பற்றி சீமான் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியானது. அதில் காளியம்மாளை சீமான் பிசிறு என்று அழைத்திருப்பார். அப்போது அது பேசு பொருளானது. ஒரே ஒரு பிசிறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசிறு இருக்கு. 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். அப்போது அது பேசு பொருளானது. தொடர்ந்து கட்சியில் இருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொண்டார் காளியம்மாள். அதே வருடம் நவம்பர் மாதம் நடந்த நிகழ்ச்சிக்காக ஒரே மேடையில் பங்கேற்றனர் சீமானும் காளியம்மாளும். அப்போது பேசிய காளியம்மாள் சீமானின் இலங்கை பயணத்தை பற்றி குறிப்பிட்டார். அதை அதே மேடையில் அவரை வைத்துக்கொண்டே விமர்சித்தார் சீமான். அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற,
அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. ஆக அதனைத் தொடர்ந்து கட்சியில் தன் பணிகளை சுருக்கிக் கொண்டார் காளியம்மாள். ஆனால் அவரை பற்றிய வதந்திகள் வந்து கொண்டேதான் இருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்திய மாநாட்டில் காளியம்மாள் கலந்து கொள்வார் என்று செய்திகள் தீயாய் பரவின. ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. கடந்த வாரங்களில் அவர் திமுகவில் சேரப்போகிறார் என்ற தகவல்களும் பரவியது. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது என செய்திகள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில்தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். இவ்வளவு மாதங்களாக இடைவெளி இருந்தும் தற்போதுதான் கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுக்க என்ன காரணம்? இடைப்பட்ட காலங்களில் கட்சிக்குள்ளும் வெளியேயும் நடந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்ன? அடுத்து சேரப்போவது எந்த கட்சியில்? இதுவரை திராவிடத்தையும் பாஜகவையும் எதிர்த்து வந்ததால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுப்பாரா, அல்லது திமுகவின் மீனவ சமுதாய பிரதிநிதியாக இடம்பெறப் போகிறாரா, அல்லது வேறு ஏதேனும் திருப்பங்கள் நடைபெறுமா என்பதே தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.